சிம்ம ராசியில் இருக்கும் கேதுவால் டிசம்பர் மாதத்துக்குள் இந்த 4 ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாய் கருதப்படுபவர் கேது. இந்த கேது மற்ற கிரகங்களைப் போல் நேர்கதியில் பயணிக்காமல் பின்னோக்கி வக்ரகதியில் தான் பயணிப்பார். மேலும் கேதுவுக்கு என்று சொந்த ராசி எதுவும் இல்லை. இந்த கேது ஒரு ராசியில் 18 மாதங்கள் வரை இருப்பார். தற்போது கேது சூரியனின் சிம்ம ராசியில் மற்றும் மக நட்சத்திரத்திலே பயணித்து வருகிறார். இந்த நிலை டிசம்பர் மாதம் வரை இருக்கும். ஜோதிடத்தில் கேது ஞானத்தை பற்றியும் மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாய் கருதப்படுகிறார். இந்த கேது ஒருவரை பௌதிக இன்பத்தில் இருந்து விலக்கி மன அமைதிக்கு கொண்டு சென்று முந்தைய பெயர் செய்த செயல்களுக்கு பலனை தருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. மேலும் ஜோதிடத்தின்படி ஒரு வாழ்வில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், திடீர் ஆதாயங்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுக்கு பின் கேது காரணமாய் இருப்பதாய் கூறப்படுகிறது. அந்த வகையிலே சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் கேதுவால் டிசம்பர் வரை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்கும் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பிறகு பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா? வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி. அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 3/8/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராப வருடம், தமிழ் மாதம் ஆடி 18வது நாள். இன்றைய விசேஷம் ஆடிப்பெருக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி பஞ்சமி இரவு 9:13 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு 9:06 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும்.
யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், எல்லா சுகமும் புகழும் தரும் இந்திராதி யோகம். யோகங்கள் பல வகையில் உள்ளன. அஷ்டலட்சுமி யோகம் சிலருக்கு ஏற்படும், சிலருக்கு அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் உண்டாகும். ஒரு சிலர் வளமான யோகத்தில் வாழ்வார்கள். குருச்சந்திர யோகம் உள்ளவர்கள் கல்விமானாக விளங்குவார்கள். அரசனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ்வார்கள். இந்திராதி யோகம் என்று ஒன்று உள்ளது. அப்படிப்பட்ட ஜாதகத்தை அடைந்தவர்கள் இந்திர லோகத்தில் இந்திரன் வாழ்வதை போன்று வாழ்க்கையை இங்கே நடத்துவார்கள். இதனை பற்றி இப்பொழுது காண்போம். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் புதனும் சுக்கிரனும், தனஸ்தானத்தில் சூரியன் நட்பு அல்லது உச்சம் பெற்று அமைந்து, 5லே சந்திரனும், 6ஆம் பாவத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குருவும் அமர்ந்து லக்னத்தை பார்த்திட, 9வது செவ்வாய் பாக்கிய வலிமை பெற்றால், 10ல் சனியும் 12ல் கேதும் அமையப்பட்ட ஜாதகர் இந்திரலோகத்தில் உயர் பதவியை கிட்டியது போல சகல சௌபாக்கியங்களை பெற்று வாழ்வார். இதற்கு பெரும்பாலும் மீன லக்னம் உள்ளவர்களுக்கு பிறந்திருக்க வேண்டும். மேற்சொன்ன அமைப்புகள் மற்றும் லக்னம் உள்ளவர்களுக்கு பொருந்தும். எடுத்துக்காட்டாக மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்தில் புதனும், 2ஆம் இடத்தில் சந்திரனும், 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் சனி பகவான், 6ல் செவ்வாயும், 7ல் குருவும், 9ல் கேதுவும், 10ல் சுக்கிரனும் அமைந்தார் அவர்களுக்கு இந்திராதி யோகத்தை அடைவார். மீன லக்னம் உள்ளவர்கள் சனி, புதன், குரு, சுக்கிரன் ஆகிய லக்ன கேந்திரத்தில் அமைந்து சூரியன் 2ஆம் இடமான மேஷத்தில் உச்சம் பெற்றும் இருக்கும். மற்ற கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் யோகம் உண்டு. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 5க்குரியவர், புத்திர ஸ்தானாதிபதி 10க்குரியவர் ஆகியவர்கள் ராசியிலும் நவாம்சத்திலும் வலிமை பெற்று சுப கிரகங்களினுடைய பார்வை பெற்று அமைந்தாலும் இந்த யோகம் உண்டு. லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு 4வது இடத்துக்குரிய சுக்கிரனும் கூடி சூரியன் நின்ற வீட்டிற்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானாதிபதி அமைந்து இப்படி ராசியிலும் நவாம்சத்திலும் சுபகிரகங்கள் பார்வையோடு அமைந்தாலும் யோக பலன்கள் உண்டு. குருவும் புதனும் லக்ன கேந்திரம் அடைந்தாலும், சுக்கிரன் லக்னத்தில் அமர்ந்து லக்னாதிபதி சந்திரனும் சுகஸ்தானத்தில் அமர்ந்து இவை நவாம்சத்திலும் சுக பார்வை பெற்று அமைந்தாலும் மேற்படி யோகம் உண்டு. லக்னம் இதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு 12ல் ராகுவும் சுகஸ்தானமான 4வது இடத்தில் சுக்கிரனும் இருக்க, சுக்கிரனின் லக்னாதிபதியுடைய பார்வையை படுமாயின் அந்த ஜாதகர் இந்த இந்திராதி யோகத்தை அடைவார். மற்றவர்களும் வாழ்வில் அவர்கள் எந்த நோயும் வறுமையும் இன்றி நல்ல குடும்பத்திலே வாழ்ந்திட இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் சென்று வணங்கி வந்தார் இந்திராதி யோகம் நிலைத்திருக்கும். முடிந்தவர்கள் திருப்பதி சென்று பெருமாளை வணங்கி வரலாம். நாளைய தினம் மது பழக்கத்தை மாற்றும் பழரசம். இந்த தொடர் விளக்கம், இதற்கான விரிவான விளக்கத்தை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. 3ஆம் அதிபர், 9ஆம் அதிபர், 10ஆம் அதிபர் கூடி 5ல் இருக்க ஜாதகர் கண்டிப்பாக மந்திர உபதேசம் பெறுவார். 11ஆம் அதிபர் பலம் பெற்று 5ல் நிற்க ஜாதகர் கண்டிப்பாக மந்திர உபதேசத்தை பெறுவார். 9ஆம் அதிபர் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றால் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராய் இருப்பார். 5ஆம் அதிபர் 11ஆம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றால் மந்திர உபதேசத்தில் பெறுவர். 61, 62, 63 போன்றவர்கள் ஜாதகத்தில் இருந்தால் லக்னத்தில் அவர்களுக்கு லக்னாதிபதி ஆட்சியோ அல்லது பலத்தோடு இருக்க, மேலும் லக்னாதிபதியோ அல்லது லக்னத்தையே குரு பார்க்க வேண்டும். ஒரு புத்திசாலியாக இருக்க 5ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க வேண்டும். அதிபர் வேறு இடத்தில் நின்று தன் வீட்டை பார்க்க வேண்டும். 5லே சந்திரன், குரு, சுக்கிரன் போன்ற நிற்க, தனியாகவோ அல்லது கூடி நிற்க ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார். குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் மேற்கண்ட கிரகங்கள் வேறு இடத்தில் நின்று 5ஆம் இடத்தை பார்த்தால் புத்திசாலியாக இருப்பார். 5ஆம் இடத்திலே பாபர் இருக்க ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார். ஆனால் தீய கிரகம் பலம் பெற்றிருந்தால் அவருடைய புத்திசாலித்தனம் அடிபட்டு போய்விடும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே
நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சிம்ம ராசியில் இருக்கும் கேதுவால் டிசம்பர் மாதத்துக்குள் இந்த 4 ராசிக்காரர்கள் பணக்காரராகும் வாய்ப்பு இருக்கிறதா? வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாய் கருதப்படுவர் கேது. இந்த கேது மற்ற கிரகங்களைப் போல் நேர்கதியில் பயணிக்காமல் பின்னோக்கிய வக்கரகதியில் தான் பயணிப்பார். மேலும் கேதுவுக்கு என்று சொந்த ராசி எதுவும் இல்லை. இந்த கேது ஒரு ராசியில் 18 மாதங்கள் வரை இருப்பார். தற்போது கேது சூரியனின் சிம்ம ராசி மற்றும் மக நட்சத்திரத்திலே பயணித்து வருகிறார். இந்த நிலை டிசம்பர் மாதம் வரை இருப்பார். ஜோதிடத்திலே கேது ஞானம், பற்றின்மை மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாய் கருதப்படுகின்றார். இந்த கேது ஒருவரை பௌதிக இன்பத்தில் இருந்து விலக்கி மன அமைதிக்கு கொண்டு சென்று முந்தைய பிறவில் செய்த செயல்களை பலன் தருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. மேலும் ஜோதிடத்தின்படி ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், திடீர் ஆதாயங்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு பின் கேது காரணமாய் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையிலே சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இருக்கும் கேதுவால் டிசம்பர் வரை எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்கும் என்பதை இப்பொழுது காணலாம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டில் இருக்கும் கேதுவால் இந்த ராசிக்காரர்கள் டிசம்பர் வரை சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும். பணி இடத்தில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வேலை மற்றும் தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு 2வது வீட்டிலே இருக்கும் கேதுவால் கடகராசிக்காரருக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பெறக்கூடும். முன்னேற்றத்துக்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவிலே லாபம் கிடைக்கும். இக்காலத்தில் அனுபவசாலிகள் ஆலோசனைப்படி நடந்தால் எதிர்பாராத முன்னேற்றத்தை காண்பார். சிம்மம். கேதுவின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் நல்ல பலனை பெறுவார். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் டிசம்பர் வரை அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் கேதுவின் அருளால் நிதி ரீதியாக மங்களகரமாய் இருக்கும். நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. முக்கியமாக பண பிரச்சனையிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தார், அதிலிருந்து எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு முக்கிய முடிவும் அவசரப்பட்டு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் தொழிலில் படிப்படியாய் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில்தான் மாத பலனும் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுக்குரிய பலாபலனை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் அடையும் நாள் இது. நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவை அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9.
அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மிக சிறந்த பலன்களின் உழைப்பின் மூலம் அடையும் நாள் இது. நண்பர்களுக்கு உற்றார் உறவினருக்கு தேவையான உதவிகளை செய்து மனநிறைவை அடைவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த மழை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவல். இன்று உங்கள் எதிரிகளுடைய பலம் குறை. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடி மன அழுத்தம் மறையும். சிந்தனையில் தெளிவு உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்கள் எதிரிகளுடைய பலம் குறையும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தம் மறை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிந்தனையிலே தெளிவு உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை அடைவீர்கள். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவீர்கள். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். புத்திசாலியின் நட்பை பெற்று பல அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை அடைவீர்கள். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசியை பெறுவீர்கள். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிகளின் நட்பை பெற்று பலன் அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது. உடல் உபாதைகள் ஏதாவது இருப்பின் இந்த காலகட்டத்திலே தீரும். வீண் வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் குளித்திருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது. உடல் உபாதை ஏதாவது இருப்பின் இக்காலகட்டத்திலே தீரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வீண் வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியில் குளித்திருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சிவ பதிகம், கோளறு பதிகம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திர பாடல்களை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களின் வேலைகளை குறித்து காலத்திற்குள் நிறைவேற்றிவிடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சக ஊழியர்களின் நல்ல நட்பு தொடர்வதால் உங்கள் வேலை குறித்த காலத்துக்குள் நிறைவேறிவிடும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாற்று சமூகத்தினர் வலிய வந்து உங்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்கள் வேலை திறனை கூட்டிக் கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்களின் வேலை திறனை கூட்டிக் கொள்ள புதிய அலுவலக பயிற்சியை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் போட்டிகளும் பொறாமைகளும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களிலே ஊர்திகளிலே செல்லும் பொழுது கவனக்குறைவு ஏற்படாமல் ஒருமுக சிந்தனையோடு செல்ல வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களின் புத்திசாலி தனத்தால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் இன்று நாள் நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பொருட்கள் விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களாகும். மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. விசாக நட்சத்திரத்தை தந்து இன்று உங்களின் சமயோச புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை தந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய நாள் நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பொருட்கள் விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்கும்.
கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்கள் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டை பெறுவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள். சக ஊழியர்கள் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்கு செலவு செய்வீர்கள். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்களால் நன்மைகளை அடைவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று போட்ட திட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற தன வருவாய் சிக்கல்களை மெல்ல மெல்ல சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் இருந்த சுணக்க நிலை மாறும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று போட்ட திட்டங்களுக்கு ஏற்ப தன வருவாய் சிக்கலில் இருந்து மெல்ல மெல்ல சமாளிப்பீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கொடுக்கல் வாங்கல் இந்த சுணக்க நிலை மாறும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உழைப்பு அனைத்தும் வீணாகாமல் உங்களுக்கு தேவையான அந்த செல்வத்தை கொடுத்து உங்களை மகிழ்ச்சிக்கு உண்டாக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வரவேண்டிய பல பாக்கிகள் வசூலாகும். பல விஷயங்களில் தாராளமாய் இருந்தபோது அவ்வப்போது சிற்சில வேலைகளில் கையை பிசைந்து கொண்டு இருப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று வரவேண்டிய பல பாக்கிகள் வசூலாகும். கதை நட்சத்திரத்தை தான் பல விஷயங்களில் தாராளமாய் இருந்தபோதும் அவ்வப்போது சிற்சில வேலையில் கையை பிசைந்து கொண்டு இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து இறை பக்தியால் சாதிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்போதும் பிறரை கண்ணும் கருத்துமாய் சௌகரியமாய் வாழ்க்கை வாழும் ஆளாக நீங்கள் காட்சி தருவீர்கள். நீங்கள் யாரிடமாவது உங்கள் குறைகளை தெரிவித்துக் கொள்ள மாட்டீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று நீங்கள் படும் கஷ்டம் வெளியவே தெரியாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் எப்பொழுதும் பிற கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழ்கின்ற ஆளாக தான் காட்சி தருவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவித்துக் கொள்ள மாட்டீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சிகளே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.